ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா சுட சுட கோயில் புளியோதரை மாதிரி எப்படி புளியோதரை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் குக்கரில். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குக்கரில் புளியோதரை செஞ்சு பார்க்குறேன். ஸோ பார்க்காதவங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பொடி அரைக்கிறதுக்கு மல்லி, மிளகா, வெந்தயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடவுளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி. இப்போ ஒரு எம்டி பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, வரமிளகா, வெந்தயம் இதை சேர்த்து நல்லா ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஒரு இளஞ்சூட்டில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பெருங்காயத்தை தட்டி இந்த மாதிரி சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போது மிக்சியில் கன்வெர்ட் பண்ணி இதை நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசி வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுன்னா 1 டம்ளர் புளிக்கரைசலும் 1 டம்ளர் பச்சை தண்ணி அந்த மாதிரி அந்த அளவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் இப்போ அப்படி தான் எடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே இது தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம நிலக்கடலையும் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி போடலை. ஸோ நாங்கள் கடுகுளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுமே 2 வரமிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு எடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் புளி தண்ணி, 1 டம்ளர் நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த புளியோதரை பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கவும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் போட்டு நம்ம இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்ட்டான புளியோதரை ரெடி ஆயிரும். இப்போ அரிசி கொட்டி கிளறி விட்டுக்கோங்க. உப்பு உரப்பு பார்த்து நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசிக்கு பொறுத்த மாதிரி தண்ணி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 3 விசில் போட்டு எடுத்தோன்னா நல்லா சுட சுட கோயில் புளியோதரை மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் கொலன்னு வேணும்னு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் விதையாக வேணுன்றவங்க தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கோயிலில் இருக்கிற புளியோதரை மாதிரியே இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம சூடாக எடுத்து டிஃபனுக்கு பரிமாறி வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸ் டிஃபனில் வச்சுருந்தா அது அப்படியே சூடாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.